புடவையை பற்றி சொல்லட்டுமா? சொல்லு. பாட்டி அம்மா கொடுத்துச்சு. எங்கள் அம்மா உனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் இதை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்றேன். வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சலீம், நீ ஏன் வரல? எனக்கு வர பிடிக்கல. என் மேலே அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சா? நீ ஓவரா பண்ணா இப்படி தான் இருக்கும். அப்போ என்னை மறக்கணும்னு நினச்சிட்டல்ல? உன்னை ஆமாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிக்கல, சரியா? ஏன் வந்துட்ட? என்ன அவகிட்ட விட்டுட்டு? உன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைனா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அர்த்தத்தில் அவையே உன்னை தேடி வரணும். எனக்கு அவள் தேவையில்லை. அவளுக்காக நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதுக்கு அவளுக்கும் அதே ஆசை இருக்காதா? பாவம், சும்மா இருந்தவளை மனசுக்கு எடுத்து ஆசையை காட்டி இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ கோவப்படாத. அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே என் மனசு ஒரே இடத்துல இருக்காதுன்னு. காதலானாலும் காமமானாலும் கண்ணில் போடுற மை மாதிரி. மை இருக்கிற வரைக்கும் கண் அழகாக தான் தெரியும். கண்ணீர் விட்டு மை அழிஞ்ச கண்ணை பார்க்கும்பொழுது கன்றாவியாக இருக்கும். அவள் கேட்டா தானே இதெல்லாம் எதுக்கு? அவள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அவள் இங்கே வந்தால் அடித்து துரத்திடுவேன். அவளுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை. பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க தெரியாதவன். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆசைப்படுற இவனை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. இவன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு எப்படி நம்புறீங்க? இந்தாங்க, வச்சுக்கோங்க உங்க நகைய. இதுக்காகலாம் அவன் கூட இருக்க முடியாது. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை விட நீங்க அவன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசுன்னு இவனுக்கு எப்போ புரிய போதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க எவ்வளோ கல் நெஞ்சக்காரங்கன்னு சலீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சலீமுக்கு என் மேலே இருக்கிற பாசம் நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. இல்லை எனக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துருமோன்னு பயமாகவும் இருக்குது. மும்தாஜ் சொன்ன மாதிரி என் மேலே காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபமாக அது இருக்காதா? என் கோவம் எல்லாம் சலீம் மேலே இருக்க பாசத்தில் மறைஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ நாளாக எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த சலீமுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மும்தாஜோட இருக்கிறது தான் இவருக்கு சந்தோஷம்னா நான் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். இனி எப்பயுமே சலீமை கோவத்தில் கூட திட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கே போகிற? அவங்க வீட்டுக்கு. இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கும் சலீமுக்கும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு போற? சொல்கிறேன் இரு. முதல்ல சொல்லு. என் பேச்சை நம்பு. என்னை நம்ப மாட்டியா? சரி வா போலாம்.
ம். ஏய் மும்தாஜ், கடகடன்னு வேலையை முடிக்கிற வழியை பாரு. இதே வேலையா இருந்தா மற்ற வேலையில எப்போ பார்க்கறது? உள்ள வாமா. மும்தாஜ், என்ன சமீர்? இந்த புள்ள உன்னை பார்க்க வந்திருக்கு. ம். வாங்க, பரவாயில்லங்க. உட்காருங்க. சமீர் சொன்னா உங்களை பற்றி. நாடோடியா சுற்றுறவனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி தெரியுறீங்க. இது கூடவா யோசிக்க தெரியல உங்களுக்கு? படித்தனால தான் யோசிச்சு முடிவெடுத்தேன். ஊர் ஊராக சுற்றுறவனை விட்டுடுன்னு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். என் கூட வரீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை, ஒன்றும் வேணாங்க. சரி, வாங்க போகலாம். ஏய் மும்தாஜ், போயிட்டு வருவீல்ல? கண்டிப்பாக வருவேன் மாமா. சலீம் என்னை மட்டும்தான் மனசார விரும்புகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இல்லாமல் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆனால் எனக்காக உயிரே கொடுப்பாரு. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவரை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. எவ்வளோ நாளாக தெரியும்? நான் பெரிய மனுஷி ஆனதும் எனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தது அவன்தான். அந்த நிமிஷங்களை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்க முடியாத அளவுக்கு அவரை மனசில் வச்சுருக்க அவர் ஆசையை தீர்க்க முடியாதா? அது மறக்கக்கூடிய ஆசை இல்லை, என் வாழ்நாள் பூரா இதயத்தை குத்தி கிழிக்கிற காயம். உங்கள் அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவனா? மனசுக்கு பிடிச்சவனுக்கு சுகமும் சந்தோஷமும் கொடுக்கணும்னா படிப்பு அறிவும் தேவையில்லை. உங்களை மாதிரி அவன் கூட இருக்கணும்னு நினைக்கல. சலீம் மாதிரி ஒரு ஆள் அழகுக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைனா அவருக்காக உயிரை கொடுக்குற பொண்ணாக இருக்கணும்னு நான் நினச்சேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். சலீம்காக இதை விட என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் சுகம் சந்தோஷம் மானம் மரியாதை இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு காதலிச்சவனை சந்தோஷப்படுத்தணும்னு தவிக்கிறீங்களே. உங்கள் நிலைமையை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவா பாவப்படுவான்னு தெரியலைங்க. உங்கள் முன்னாடி என் காதல் ஒன்றுமே இல்லைங்க சுசீலா. ஒருவேளை நீங்கள் எடுத்த முடிவில் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை நீங்களே தான் ஆறுதல் படுத்திக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இருக்க முடியும். சலீமோட இதயம் என்னோடது. அவர் யார் கூட எத்தனை பேரோட இருந்தா எனக்கு என்ன? அவரோட சுவாசமும் நேசமும் நான் தானே. கடைசியாக அவங்க பேசினதில் எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சலீம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதான்னு நான் யோசித்தேன். நான் கிளம்பும்போது எங்கன்னு கேட்டார். வளையல் கடைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டேன். சந்தேகப்பட்டு கேட்டார். நீ ஆசைப்பட்டல, அங்கே தான். யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? உன் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்காத அளவுக்கு அப்பாவி இல்லைண்ணா.
நீ சொல்லலைன்றதுக்காக வருத்தப்படல. எப்படியோ தெரிஞ்சது, அதுக்கு தான் மனசுல சின்ன கஷ்டமா இருந்தது. என்ன வேணுன்றத கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறேன். நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீ நிறைவேற்றுற. எந்த பொண்ணும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்கிற. உன்னால் எப்படி முடியுது? காதல் கற்றுக் கொடுக்கும், காதலனுக்காக சுயநலமாக எப்படி யோசிக்கணும்னு. இதோட மதிப்பு 50,000. இன்னும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவன் உனக்கு என்ன வேணும்? இதை செய்யறதுக்கு எந்த உறவும் தேவையில்லை. காதல் காதல் இருந்தா போதும். அதுவே கற்றுக் கொடுக்கும் தியாகம் எப்படி செய்யணும்னு. நான் அவருக்காக, அவர் எனக்காக. இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஏய் மும்தாஜ், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சலீம் வந்திருக்கான். தங்கமான பொண்ணு கிடைச்சிருக்கு இந்த பிச்சைக்கார நாய்க்கு. தூத்தேரிக்கு பார்த்து அனுப்புவன. நீ மாற மாட்டியா? இந்த மென்மையான மனசில் ஏன் இந்த பிடிவாதம், பைத்தியக்காரத்தனம்? இது பிடிவாதம் இல்லை, புள்ள மேல தாய்க்கு இருக்கிற பாசம். நீ என் மேலே வச்சிருக்க காதல் பொய். நீ என்னை சாக சொன்னாலும், என் உடம்புல இருக்க ரத்தத்தை சிந்த சொன்னாலும், ஏன் எங்கள் அப்பாவை கொலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவேன். எனக்காக இதை செய்ய மாட்டியா? என்னை வெறுப்பேத்தி விலகலான்னு பார்க்குறல்ல, அவ்வளோதானே? நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது சலீம். நான் போகிறேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணுக்காக என் மனசை கட்டி போட்டு எந்த பொண்ணும் செய்யக்கூடாத வேலையை செஞ்சு என் கண்ணீரால பாவத்தை கழுவுன. இது காதல் இல்லையா? அது எல்லாமே பொய்யா? நீ மும்தாஜ் கூட இருக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்த, உனக்காக சிரிச்சா அழுத, உன் சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் பங்கு போட்டேன். கடைசியா இப்ப 3 பேர் ஆயிட்டோம். எங்க 2 பேரையும் அனாதையா விட்டு போறேன்றியே. இதான் காதலா? இதான் நீ எதிர்பார்த்த காதலா? சலீம் நில்லு. கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு நினைச்சேன். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உண்மைன்னு நம்பினேன். நீ எனக்கு துணையா இருப்பேன்னு உறுதியா இருந்த. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத சலீம். உன்கிட்ட தான் சொல்றேன், என்னை விட்டுட்டு போயிடாத. போகாம என்ன பண்ண சொல்ற? நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது.
உனக்கு என்ன வேணும்னாலும் சமீர் பார்த்துப்பான். இதான் உன் முடிவா? ஆமாம். என்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன, நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன. இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப என்னை விட்டுட்டு போறேங்கிறியே. இப்ப நான் எங்க போறது? எனக்கு பதில் சொல்லு, நான் கேக்குறேன்ல. கட்டின புருஷனை விட்டுட்டு கட்டின புடவையோட வந்து சலீம், ஊரு உலகத்தை உனக்காக பகைச்சிட்டு வந்தனே, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் எவ்வளவோ கத்துனேன், கதறினேன், கெஞ்சி கேட்டேன். நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம திரும்பி கூட பார்க்காம அந்த அர்த்த ராத்திரியில என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு சலீம். சலிமனாவை வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்கேன். ஏதோ குஜராத்தில் குவாரியில் வேலை செஞ்சிட்ருக்காராம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது சலீம்னு வர்றதுக்காக தானே. சலீமும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சமீர் மனசுக்கும் எனக்கு செய்யற உதவிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தினதுக்கு சலீம்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ டெய்லி எதுக்காக வரியோ அதுக்காக தான் நானும் வந்தான். போடா. என்னாச்சு உனக்கு? அவ ஏதாச்சும் பண்ணானா? காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டேன், முடியலன்னா வெட்டிடுவேன்றான். அவன் மனுஷனே இல்ல சமீர், மிருகம், வெறி பிடிச்ச மிருகம்.